ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகுः தவ கதாமிருதம் தப்தஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ते भूरिता जनाः. எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். போன வாரம் வெளியூர் போனதுனால உங்களெல்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. அங்கேயும் போய் இவரை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் போன இடத்துலையும். போன வகுப்பில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லிட்டு இருந்தார், எல்லா வகையான மனிதர்களும் வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போனாலே மத்தியான நேரத்துக்கு போகிறீங்க, மீல்ஸு சாப்பிட, அந்த சர்வர்கிட்ட கேட்பீங்க என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படி. சாதம் மட்டும்தான் சரி இருக்குது, சாப்பிடுவீங்களா நீங்கள்? வச்சுக்க அப்படி சொல்லிட்டு வந்துடுவீங்க. சாதமும் தேவை இருக்குது, சாம்பாரும் தேவை இருக்குது. சில பேருக்கு காரமாக இருந்தால் தான் பிடிக்கும். சில பேருக்கு இந்த வெஸ்ட் பெங்காலெல்லாம் நல்லா காரமாக சமைச்சிட்டு அதில் சர்க்கரையை போட்டுருவாங்க. என்ன டெக்னிக்குன்னே தெரியாது நமக்கு. அப்புறம் அங்கே தயிரில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சர்க்கரையை கலந்து அதை சாப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தருடைய டேஸ்ட்டு ஒரு மாதிரி. ஸோ கடவுள் தான் எல்லா வகையான மனிதர்களையும் படைத்திருக்கிறார். நல்லது கெட்டது, நல்ல மரம் தீய மரம் எல்லாத்தையுமே படைச்சிருக்கிறார் கடவுள். இங்கே ஒரு பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முன்னாடியே கூட சொல்லியிருக்கேன், முழுக்க முழுக்க நல்லது முழுக்க முழுக்க கெட்டது அப்படின்னு இந்த உலகத்தில் கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் வியூ பாயிண்ட் and it depends upon circumstances. இப்போ எனக்கு ஒரு பொருள் ஒரு நபரை பிடிக்காது அப்படின்னாக்கா அந்த ஆள் எது செஞ்சாலும் எனக்கு பிடிக்காது. பட் அது சரியான ஆட்டிடியூட் கிடையாது இல்லையா? அவர் நல்லவராக கூட இருக்கலாம், பட் எனக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக அந்த ஆள் எப்போவுமே இப்படி தான் அப்படின்னு குறைய கண்டுபிடிக்கும். அதே மாதிரி சில சமயம் அது என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, பனைமரத்துக்கு கீழே உட்காந்து பால் குடித்தாலும் வேறு மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு. இப்போ அந்த ஆள் மேலே குற்றமே கிடையாது. டிபெண்டிங் அப்பான் சர்க்கம்ஸ்டான்சஸ் நாம் முடிவுக்கு வருவோம். ஸோ நல்லது கெட்டது அப்படின்னு ஒரு சமயம் நமக்கு நல்லதாக தெரிஞ்ச ஒன்று இன்னொரு சமயத்தில் பார்த்தா கெட்டதாக தெரியும். உங்கள் வாழ்க்கையிலே கூட அனுபவம் வந்திருக்கலாம். அவர் ரொம்ப நல்லவர் நினச்சேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க யாரையோ ஒருத்தரை பற்றி இல்லையா. அவர் இப்படி பண்ணுவார்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு. தட் மீன்ஸ் அவர் ஒப்பீனியன் சேஞ்சஸ் depending upon the activities and circumstances. அதனால் யார் உண்மையிலே நல்லவங்க யார் உண்மையிலே கெட்டவங்க இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. அப்பப்போ அந்தந்த மாதிரி தெரியும். ஸோ ரெண்டையுமே இந்த மாதிரி படைச்சு வச்சிருக்கிறார் கடவுள். அதனால தான் பாரதியார் கூட பாடுவார், யாதுமாகி நின்றாய் காளினி எங்கும் நிறைந்தாய் தீது நன்மை எல்லாம் ஒன்றன் செயல்கள் என்று இல்லை அப்படி. இந்த உலகத்தில் நடக்குது. இப்போ ஒரு 15 days முன்னாடி ஒரு ஃப்ளைட்டு அப்படியே இடித்து எரிஞ்சு போச்சு. இதனுடைய பேக்ரவுண்டு ரீசன் என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா. த டோட்டல் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் காலையில் வீட்டிலேருந்து வெளியில் பக்கத்தில் ஒரு பெரிய ஏரி அங்கே பார்க்குறார். காலையில் ஒரு 6 மணி 6:30 மணிக்கு அங்கே ஒரு போட்டு போகுது. இவர் ஒரு மரத்தை பிடிச்சிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கிறப்போ அந்த போட்டு ஓவர்லோடட். 25 பேர் போகணும்னு லிமிட் இருக்குது, அதில் 40 பேர் ஏறி இருக்காங்க. பாதியில் போகிறப்போ அந்த பேலன்ஸ் தடுமாறி அவனால் பேலன்ஸ் பண்ண முடியல, அப்படியே முழுகுது அதில். இதை இந்த கரையில் நிற்கிறவன் பார்க்குறான். பார்த்துட்டு இவனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. திட்டினானோ, கடவுளே உனக்கு கருணையே இல்லை,
ஒன்றை மாதிரி மோசமான ஆள் யாருமே இல்லை. இவ்வளோ பேர், யாரோ ஒருத்தன் 2 பேர் தப்பு பண்ணியிருப்பான், பாவம் பண்ணியிருப்பான். அதுக்காக போட்டில் போகிற எல்லாரையுமே கொலை பண்ணணுமா? யூ ஆர் நாட் ஃபாலோயிங் ஜஸ்டிஸ். நாம் ஸ்டேட்மெண்ட் கொடுவோம் கடவுளை பார்த்து, நீ ஜஸ்டிஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை, நேர்மையை கடைப்பிடிக்கலை அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கு. எனக்கு தூரத்தில் நடக்குது, இவனால் போய் ஒன்றும் பண்ணவும் முடியாது. அப்போ கீழே இவன் நின்ன இடத்துல எறும்புகள் இருந்தது. அதில் ஒரு எறும்பு இவனை நறுக்குன்னு அடிச்சு, கோபத்தில் இந்த காலால் அப்படியே தேய்ச்சி விட்டான். அதில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 எறும்பு செத்து போச்சு. உடனே மேலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்டுதான், ஒரு எறும்பு தானே கடிச்சது, நீ ஏன் இவ்வளோ பேரை கொலை பண்ண? ஸோ இறைவனுடைய வேலை ஆர் லீலை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஒன் திங் நாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும், காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. இதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கணக்கில் வேணால் தப்பு வரலாம், நம்முடைய அக்கௌண்ட்ஸில் நாம் விரும்பி தப்பு பண்ணுறது உண்டு, தெரியாமல் தப்பு பண்ணுறது உண்டு, அப்புறம் நம்மளுடைய மனக்கணக்குலேயும் தப்பு வரலாம். ஆனால் இறைவனுடைய கணக்கில் தப்பே கிடையாது. கரெக்டாக அவர் வச்சுருப்பார். காளிபத கோஷ் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு பக்தர், ராமகிருஷ்ணனுடைய பக்தர், ராமகிருஷ்ணனை போய் ஒரு நாள் காலை பிடிச்சிட்டு கேட்குறார், எனக்கு இந்த சாதனை படிப்பு இதெல்லாம் அவ்வளோவா தெரியாது, ஏதோ அப்பப்போ உங்களை நினச்சிப்பேன், அதோடு சரி, ஆனால் நான் சாகிறப்போ நீங்கள் என்னுடைய இடது கையை பிடிச்சிக்கிட்டு போகணும் அப்படின்னு வேண்டினார். ராமகிருஷ்ணன் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் செத்தப்போ, அந்த அன்பர் செத்தப்போ, காளிபத கோஷ்டன் தான் நினைக்கிறேன், அவர் இடது கை மட்டும் தூக்கி இருந்ததும். இதை லாட்டு மகாராஜ் சொல்கிறார். குரு மகாராஜிட்ட வார்த்தை வாங்கியிருக்கார், குரு மகாராஜ் வார்த்தையை கொடுத்துருக்கிறார், அப்படியே நடந்தது, இடது கை மட்டும் கொஞ்சம் தூக்கி இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அவருடைய கணக்கு கரெக்டாக இருக்கும். அவருடைய கம்ப்யூட்டர் ரொம்ப அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர், நாம் இன்னும் அந்த அளவுக்கு போகலை. ஸோ பாரதியார் தான் பாடுறார், தீது நன்மை எல்லாம் நின்றன் செயல்கள் என்று இல்லை அப்படின்னாக்கா, தீது நன்மை அப்படின்னு நாம் தான் பார்க்குறோமே ஒழிய உண்மையான காரணம் என்ன அப்படின்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் இது கெட்டது இது நல்லது அப்படின்னு சீக்கிரமாக ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட் நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு பக்தர் கேட்குறார், அங்கே தான் நின்னோம், சுவாமி, இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைவனை அடைய முடியாதா? உங்களில் தான் யாரோ ஒருத்தர் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம டிவோட்டிஸ், நம்மக்கிட்ட வர்றவங்க, தீட்சை எடுத்தவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள்லாம் வேறு சாமிஜி, நாங்கள்லாம் வேறு அப்படிம்பாங்க. நான் அவங்க சொல்லவே இல்லை, அதுக்கு முன்னாடி அவங்களே பிரிச்சுப்பாங்க, இன்னும் நாங்கள்லாம் அன்டச்சபிள்ஸ் மாதிரி. நான் சொல்கிறது, குருதேவர் உள்ளத்தை தான் பார்க்குறாரு, உடைய பார்க்குறது இல்லை இல்லையா? ஸோ உள்ளத்தை நல்லா சுத்தமாக வச்சுங்க, அது அவரே சொல்கிறார். சில பேருக்கு உள்துறவு வெளித்துறவு, இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு உள்துறவு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. எல்லாம் கேட்பாங்க, கடைசியாக இருந்தாலும் சாமிஜி அப்படிம்பாங்க. சரி சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறது. அந்த மாதிரி ஒரு நபர் கேட்குறார், இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைவனை அடைய முடியாதா? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அற்புதமாக பதில் சொல்கிறார், கட்டாயமாக முடியும். அத்தாரிட்டி, எஸ். அந்த சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ஜட்ஜு சொல்லிட்டாருனாக்கா வேறு வார்த்தையே கிடையாது, அது ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். அந்த லாயர் கூட பாருங்கள், அவர் சொல்ல வேண்டிய ஆர்குமெண்ட் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன வார்த்தை? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் அப்படின்பார். தட் நாட் என்கிட்ட, நான் சொல்ல வேண்டியது அவ்வளோதான், இனிமேல் சொல்ல வேண்டியது உங்கள் வேலை இல்லையா? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சொல்கிறது தான் ஃபைனல் வெர்டிக்ட். அதை தான் இவர் சொல்கிறார், கட்டாயமாக முடியும். ஏன் கட்டாயமாக அப்படி சொல்கிறாருனாக்க, பிகாஸ் இட் இஸ் அவர் ட்ரூ நேச்சர். இறைவன் அப்படிங்கிறது எங்கேயோ உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு கிடையாது. உள்ளேயும் இருக்கிறார், வெளியிலையும் இருக்கிறார். உள்ளே இருக்கிறவரை பார்த்தா வெளியில் இருக்கிறவரையும் பார்க்க முடியும். இட் இஸ் அவர் ரியல் நேச்சர், நம்முடைய உண்மை ஸ்வரூபம்.
எல்லாராலையும் அடைய முடியும். நான் பெரிய பாவி. ரமண மகர்ஷிக்கிட்ட போய் ஒருத்தர் காலில் விழுந்து கதறினார். நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், நிச்சயமாக நரகத்துக்கு தான் போவேன் அப்படி சொல்லி அழறார். ரமணர் எப்பவும் போல் நரகமோ சொர்க்கமோ ஒன்றும் கிடையாது அவருக்கு. அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துருப்பார் இல்லையா, உட்கார்ந்துருக்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து இவர் அழறதை பார்த்துட்டு, ஏன் அழற, நரகத்துக்கு போவேன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா, போ, அங்கேயும் என்ன இருக்குது, அதே ஆத்மா தான் அங்கேயும் இருக்குது, அதை பிடிச்சிட்டு மேலே வா அப்படின்னு சொன்னார். நரகங்கிறது இட் இஸ் நாட் பியாண்ட் காட். கடவுளை விட்டு தனியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் கிடையாது. நரகம் நாம் எதை சொல்கிறோம், இட் இஸ் நாட் அ செப்பரேட் பிளேஸ். நம்முடைய வாழ்க்கையை நாம் அப்படி அமைச்சிக்கிறோம். சொர்க்கமும் நரகமும் நம் வசமே அப்படின்னு ஒரு கவிஞரை எழுதியிருப்பார். இந்த வாழ்க்கைங்கிறது அது ஒரு பெரிய ஒரு மெசேஜ் வந்து 2 நாள் முன்னாடி, God gives a mere life. It is up to you to make it a good one or otherwise அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன அழகான ஸ்டேட்மெண்ட். கடவுள் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார், அதை நல்லதாவோ கெட்டதாவோ ஆக்கிக்கிறது உங்கள் கையில் அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட். அந்த மாதிரி கட்டாயமாக முடியும்னாக்க நம்முடைய உண்மை நேச்சர் அது. அதனால் அவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்கிறார். அதை சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறார், ஆனால் முன்பு கூறியது போல் சாது சங்கமும் இடைவிடாத பிரார்த்தனையும் வேண்டும். ஏன்னா நம்ம மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள் குப்பை மாதிரி கூடி இருக்கு. நாமளாக சேர்த்தது, தானாக சேர்த்தது இல்லையா, என்னென்னமோ எதோ புக்கெல்லாம் படிச்சுட்டு நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க. ஒரு அம்மா கேட்டாங்க இல்லையா, வெண்டைக்காய் வெண்டைக்காவை தான் இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், கண்டதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. விவேகானந்தர் ராஜயோகா லெக்சரில் சொல்லுவார், யார் உண்மையிலேயே ரியலைஸ் பண்ணியிருக்காங்களோ, அனுபூதி அடைஞ்சிருக்காங்களோ, அவங்களுடைய தத்துவங்களை மட்டும் படி. இல்லைனாக்கா அன்னெசரி கன்ஃபியூஷன் தான் வரும். கன்ஃபியூஷன் வர வர நாம் இன்னும் லேட் ஆகிட்டே இருப்போம், உண்மையை நோக்கி போக முடியாது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சாது சங்கம் இடைவிடாத பிரார்த்தனை எதுக்குன்னாக்கா, அப்போ தான் நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள், இருட்டு போகும். இப்போ இந்த ஹால் இருட்டாக இருக்குனாக்கா என்ன செய்யணும்? வெரி சிம்பிள், லைட்டை கொண்டு வரணும் இல்லையா. கரண்ட் இல்லை அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு மெழுகுவத்தியை கொண்டு வாங்க. இல்லை இப்போ கையிலே விளக்கு இருக்குது, டக்குன்னு டார்ச் லைட் ஆன் பண்ணி வச்சிடறோம். அது வந்தாலே போதும், இருட்டு போயிடும். அதை போல் அதுக்கு இந்த சாது சங்கம் இடைவிடாத பிரார்த்தனை வேண்டும், அது யூஸ் ஆகும். அதனால தான் வள்ளுவர் கூட ஒரு இடத்துல சொல்லுவார், ரொம்ப அழகான சில குறள்கள்லாம் இருக்குது. மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடின் அப்படின்னா. மொட்டையும் நீ அடிச்சுக்க வேண்டாம், தாடியும் வச்சுக்க வேண்டாம், உன்னை சாதுன்னு காட்டிக்க வேண்டாம். அப்போ என்ன செய்யணும்? உலகம் பெரியவங்க எது எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, பழித்தது அப்படின்னாக்கா இது செய்யாத அப்படின்னாக்கா அதை செய்யாத, அதை விட்டாலே போதும், தன்னால் இறைவனுடைய சாநித்தியம் வரும். நம் கண்டபடி வாழ்க்கை வாழ்ந்துட்டு எனக்குள்ளார இறைவன் இருக்கார் பட் எங்கே அப்படின்னு கேட்கக்கூடாது இல்லையா. அந்த மாதிரி சாது சங்கம் இடைவிடாத பிரார்த்தனை அந்த சுத்தம் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் அது வேண்டும். இறைவனிடம் அழ வேண்டும், என்னுடைய குறைகள் எல்லாம் போக்கி என்னை நிறையாக்கு. அன்றைக்கி ஒரு புலவர் பாடினார், ரொம்ப அழகான இது, குறைகளை நீக்கி நிறைகளை ஆக்கி இறைத்தன்மையை எனக்கு கொடு இறைவா அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. ரொம்ப அழகாக இருந்துச்சு. சின்னதாக குறை இல்லாதவங்க யார் இருக்கீங்க சொல்லுங்கள்? ஏதோ ஒரு குறை, ஒன்று உடம்புல குறை, இல்லை மனசில் குறை, இல்லை வீட்டில் குறை, என்னென்னமோ இருக்குது. அதுவும் இப்போ இந்த சயின்டிஃபிக் கேட்ஜெட்ஸ் எல்லாம் அதிகமாக வர வர குறைகள் அதிகமாகிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க. நேற்று முந்தா நாள் ஸ்டேஷன்லேருந்து வர்றப்போ பார்த்தேன், காலையில் ஒரு அம்மா அப்பா யங் கப்பல் உட்காந்துருக்காங்க ஸ்டேஷனில் சென்ட்ரலில். ஒரு 6 வயசு இருக்கும் ஒரு பையன் உட்காந்துருக்கான். அம்மாவை பற்றி கவலை இல்லை, அப்பாவை பற்றி கவலை இல்லை. ஒரு மொபைல் கொடுத்துருக்காங்க, அவன் அதிலே இருக்கான் 6 வயசுலேயே. என்ன ஆகும் லைஃப்?
நமக்கு தெரியாது. பக்கத்தில் வச்சுட்டு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ சின்ன வயசில் இப்போ வந்து காமிக்ஸ் அது இதுன்னு பார்ப்பான். இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து என்னென்ன பார்ப்பான்னு தெரியாது. ஸோ நாம் தான் நம்ம மனசை வந்து பொல்யூட் பண்ணுறோம் யூஸிங் தி நியூ கேட்ஜெட்ஸ். இதில் நல்லதும் இருக்குது. சம்ஹவ் லக்கிலி ஆர் அன்லக்கிலி அந்த நல்லதை பார்க்க நம்ம மனசு போகிறதில்ல. எப்போ பார்த்தாலும் கெட்டதே மனசு தெரியுது. எனக்கு குப்பை இருக்கு உள்ள. அதனால் இறைவனிடம் அழ வேண்டும். மனத்தின் மாசுகள் துடைக்கப்பட்டால் அவரது காட்சி கிடைக்கும். அழுதா பிரார்த்தனை செஞ்சா, என்னுடைய குறைகளை போக்கு கடவுளே, என்னை நிறை மனிதனாக்கு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணாலே போதும், அவர் நிச்சயம் கேட்பார். எப்போ ஒரு தடவை அட்லீஸ்ட் சரி போய் தொலைகிறான், கேட்டுகிட்டே இருக்கான் அப்படிங்கிறதுக்காகவது கொடுப்பார் அவர் இல்லையா? திருமூலர் ஒரு பாட்டு பாடுவார். பொன்னை மறைத்தது பொன்னணி பூடனம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூடனம், தன்னை மறைத்தது தன் கரணங்களாம், தன்னில் மறைந்தது தன் கரணங்களே அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு. பொன் அப்படின்னாக்கா இந்த தோடு வளையல் இதெல்லாம் வந்து எல்லாம் பவுண்டில் செஞ்சது. அந்த ரூபத்தில் இருக்கிறப்ப அது அதுக்கு செப்பரேட் நேம். இது தோடு அங்கே தான் போட முடியும், இது மூக்குத்தி அங்கே தான் போட முடியும், இது வளையல் அங்கே தான் போட முடியும், அது கொலுசு அங்கே தான் போட முடியும். அப்புறம் இடுப்பில் என்னமோ போடுவாங்க இல்லையா, என்னென்னமோலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அந்தந்த பர்பஸுக்கு தான். எல்லாத்தையும் உருக்கி வச்சுட்டாக்கா இட் பிகம்ஸ் கோல்டு, ஒரே கோல்டு. அதை போல் பொன்னை மறைத்தது பொன்னணி பூடணும். அந்த தோடு அப்படிங்கிற பேர், வளையல் அப்படிங்கிற பேர் பொன்னையே மறைச்சிருச்சு. அதை யாரும் வந்து இது தங்க செயின். ஆக்சுவலி நம்ம சாமி ஒருத்தர் வேடிக்கை சொல்லுவார், it should be we say golden chain, golden bangle, we don't say chainy gold, bangled gold அப்படி சொல்லுவார்ல. ரொம்ப ஆச்சரியமான உண்மை. நான் யார்? நான் ஆத்ம தத்துவம். ஃபார் த டைம் பீயிங் என் பேர் பிரேமா. நான் ஆத்ம தத்துவம். ஃபார் த டைம் பீயிங் என் பேர் ராஜசேகரன் அப்படின்னு சொல்கிறதில்ல. நான் ராஜசேகரன் சொல்லிவிட்டு நான் நகை அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு இந்த நம்ம சாமி சொல்லுவார். கோல்டன் செயின் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதே தத்துவத்தை அதே ப்ராக்டிஸை நம்முடைய வாழ்க்கையிலையும் கொண்டு வரணும் அப்படின்னு வேடிக்கையாக சொல்லுவார். சிம்பிள் திங்ஸ். ஸோ பொன்னை மறைத்தது, அது பொன் மறைஞ்சி போச்சு, நகையை மட்டும்தான் பார்க்குறோம். உருக்கிட்டாக்கா பொன்னில் மறைந்தது எல்லா பூஷணங்களும். அதே போல் தன்னை மறைத்தது தன் கரணங்களாம். கரணங்கள் அப்படின்னாக்கா நம்முடைய உடல் உறுப்புகள் மட்டும் இல்லை, நம்முடைய பெயர், பதவி, இதெல்லாம் கூட வந்து கரணங்கள். கரணங்கள்னாலே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நான் ரொம்ப ஹைட்டாக இருக்கேன், நான் ரொம்ப சிகப்பாக இருக்கேன், நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன். இதில் எல்லாம் பொதுவாக இருக்கிறது என்ன? நான் இருக்கேன். நான் இல்லைன்னாக்கா இப்போ ரொம்ப சிகப்பாக ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்ன நெருப்பு எரிக்காத? இல்லை ரொம்ப படித்தவர் நெருப்பு வந்து சொல்லுமா, ஐ கேனாட் டச் திஸ் மேன் அப்படி சொல்ல போதா? ஒன்றும் கிடையாது. நெருப்புக்கு போட்டால் கபகபன்னு சாப்பிட்டு போயிடும். எல்லாமே ஒன்று. அந்த நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் பொதுவானது. மற்றபடி கரணங்கள், இதெல்லாம் கரணங்கள்னாக்கா சமஸ்கிருதம் வந்து உபாதி. நான் ஒரு கலெக்டர், நான் ஒரு ஸ்கூலுக்கு பேச போயிருந்தேன் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில். என் கூட வந்து சிஓ வந்திருந்தார். அந்த ஊர் அந்த டிஸ்ட்ரிக்ட் சிஓ. அவர் நல்ல மனுஷன், பேசக்கூடியவர். 2 பேரும் போகிறோம். ஒரு ஸ்கூலுக்கு போனோடனே அங்கே ஹெட் மாஸ்டர் இருந்தார். அவர் பக்கத்தில் இன்னொருத்தர் சேர் போட்டுட்டு ஜம்முன்னு உட்காந்துருந்தார். ஸோ நாங்கள் போனோடனே 2 பேரும் இருந்து வாங்க சாமிஜி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாங்க. அப்புறம் என்னை அழைச்சிட்டு போனவர் வந்து இவர் தான் சாமிஜி அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ அவர் சொல்கிறார், நான் தான் இந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டரு அப்படின்னார். வெரி குட், உட்காருங்க. பக்கத்தில் இருந்தால் அவரும் ஜம்முன்னு உட்காந்துருக்கிறார். ஸோ சார் யார் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், நான் எக்ஸ்-சிஓ, ரிட்டையர்மெண்ட் ஆகி 8 வருஷம் ஆச்சு, இன்னும் இந்த சேரை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார். யாருமே இவர்கிட்ட கையெழுத்து வர போகிறதே இல்லை இல்லையா? யாராவது போடுவாங்களா கையெழுத்து? இவர்கிட்ட வருவாங்களா? இல்லை. நம்ம பக்கத்தில் வந்து இருந்தவர் அவர், நான் ப்ரெசன்ட் சிஓ அப்படின்னார். அவர் இப்போ கரண்ட்டில் இருக்கார். இவருக்கு தான் வாய்ஸு, அவருக்கு ஒன்றுமே கிடையாது. 8 வருஷம் ஆச்சு ரிட்டையர்மெண்ட் ஆகி, ஸ்டில் எக்ஸ்-சிஓ அப்படிங்கிற. தட் மீன்ஸ் அந்த பதவியை அவங்க பறிச்சிருக்காங்களே ஒழிய இவரால் விடவே முடியல. சாகிற வரைக்கும் அதே நான் ரிட்டையர்டு, இது கலெக்டர் அவங்க. யார் பல்லு பிடுங்கின பாம்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ஃபார் த டைம் பீயிங்.
பட் we take those things so real, we forget the reality. அதான் இங்கே சொல்கிற, தன்னை மறைத்தது தன் கரணங்களாம், தன்னில் மறைந்தது தன் கரணங்கள். சாகிற வரைக்கும் இதே சொல்லிட்டு இருப்பாங்க, நான் ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதை சொல்லிகிட்டே இருக்கிற வரைக்கும் நம்முடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறது தெரியவே போகிறதில்ல. அந்த மாதிரி ஏகப்பட்ட மாசுகள் மனத்தில் படிந்திருக்கின்றன. அது துடைக்கப்பட்டால் அவரது காட்சி கிடைக்கும். அதை சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். சேறு படிந்த இரும்பு ஊசி போன்றது மனம். மனசு எப்படின்னாக்க, இந்த ஊசியை காந்தம் பக்கத்தில் வச்சாலே இழுத்துக்கும். ஆனால் அது ஏதாவது தடை இருந்ததுனாக்கா காந்தத்தால் இழுக்க முடியாது. அதை போல் இந்த மனம் அப்படிங்கிற ஊசியில் சேறு படிஞ்சிருக்கு. அதனால் கடவுள் காந்தக்கல், ஊசியில் சேறு விலகாத வரை ஊசியும் காந்தமும் சேர்வதில்லை, அது இழுக்காது. எனக்கு இந்த மண் தடுக்குது. ஒரு பொருள் இப்படி வச்சுட்டாக்கா ஊசி இங்கே இருக்கும், காந்தம் இங்கே இருக்கும், அது இழுக்காது. இதை எடுத்துட்டாக்கா கப்புன்னு ஓடும். இதில் ரொம்ப வேடிக்கை என்னன்னாக்கா, அந்த இரும்பு பெருசாக இருந்தாக்கா காந்தம் ஓடும், காந்தம் பெருசாக இருந்தால் இரும்பு ஓடும். உங்களுக்கு பக்தி அதிகமாக இருந்தால் அவர் ஓடி வருவார், உங்களுக்கு குறைச்சலாக இருந்தால் நீங்கள் ஓடி போவார். அந்த மாதிரி. ஸோ கழுவுவதால் ஊசியை மூடியிருக்கும் சேறு கரைகிறது. அதை கழுவிட்டாக்க சேறு போயிடும். அதாவது மனம் திறந்து அழுவதால் காமம், கோபம், பேராசை, தீய எண்ணம், பற்று இவை மனத்திலிருந்து விலகுகின்றன. டெய்லி நம்மால் முடியுமோ முடியாதோ பிரார்த்தனை பண்ணிகிட்டே வரணும். நான் கூட 1-2 கிளாஸில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கேட்டுட்டு கடைசியாக ஒரு பிரார்த்தனை வையுங்க. குருதேவா, எனக்கு தெளிவான புத்தியை கொடு அப்படின்னு ஒரு பிரார்த்தனை வையுங்க. அவர் கொடுப்பார். புரியுதோ இல்லையோ, அட்லீஸ்ட் கேட்குறான் இந்த பையன், இந்த பொண்ணு அப்படி சொல்லி கொடுத்துருவார். அது வந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்காக, தட் இஸ் கால் விவேக புத்தி. அது வந்தாலே இனிமே எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது அது உங்களுக்கு தெரிய வந்துடும். அதுவே உங்கள் பந்தத்தை போக்கிடும். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு இந்த ஒரு பிரார்த்தனை, இந்த ஒரு பாட்டு ஒரு தடவை கூட நான் சொன்னேன், ரொம்ப அழகான ஒரு பாட்டு. வேலவனை பெற்றவளே, வேண்டும் வரம் தருபவளே, வேண்டி இங்கு வந்தேனே, வேண்டாமை வரம் அருளே அப்படின்னு ஒரு பாட்டு. 4 லைன். கடவுள்கிட்ட போய் சாரதாதேவி சொல்லுவாங்க, என்னம்மா பிரார்த்தனை பண்ணதுனாக்கா, நிர்வாசனா சாவ் அப்படிம்பாங்க. நிர்வாசனான்னாக்கா ஆசை இல்லாத தன்மையை கொடுன்னு பிரார்த்தனை பண்ணது தான் உண்மையான பிரார்த்தனை அப்படின்னு சாரதாதேவி சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ எல்லாம் கேளுங்க. பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல கல்யாணம் நடக்கணும், பொண்ணுக்கு நல்ல படிப்பு வரணும், நல்ல மாப்பிள்ளை அமையணும், வீடு பெருசாக வரணும், எல்லாம் கேளுங்க, தப்பு இல்லை, கேட்டு தான் ஆகணும் இல்லையா? ஏன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? கடைசியாக இந்த ஒரு இன்னும் இதெல்லாம் கேட்குறேன் பாரு உங்ககிட்ட, அதுலேருந்து என்னை மேலே தூக்கி விடு, சும்மா சொல்லி பார்க்கலாமே இல்லை? அவர் நல்ல மூடு இருந்தால் கொடுத்தாலும் கொடுத்துருவார். நீங்கள் ஞானி ஆகிடுவீங்க. எனக்கு ஒரு டிக்கெட் குறைந்து போகும், பரவாயில்ல. நீங்கள் ஞானியான அதுவே ஒரு பெரிய லாபம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விலகிவிட்டால், சேறு விலகிவிட்டால் இந்த காமம், கோபம், பேராசை, தீய எண்ணம் இவை மனத்திலிருந்து விலகுகின்றன. விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார், when the lion of Vedanta roars, all the jackals and foxes will run away அப்படின்னு சொல்லுவார். சிங்கம் கர்ஜனை பண்ணால் பக்கத்தில் இருக்கிற மான், ஆடு, மாடு, நரி, நாய் எல்லாம் ஓடி போயிடும். பக்கத்தில் வருது, அது வந்தால் நமக்கு முக்தி அப்படின்னு தெரியும், ஓடியே போயிடும். அதை போல் இந்த வேதாந்த தத்துவங்கள் கர்ஜனை பண்ணிச்சுன்னாக்கா நம்மக்கிட்ட நரி மாதிரி, நாய் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பகை, பொறாமை, வெறுப்பு, தாழ்வு மனப்பான்மை எவ்வளோ பேருக்கு இருக்குது பாருங்கள். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நம்ம எப்போ மற்றவங்களோட கம்பேர் பண்ணி எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை அப்படியே நினச்சிக்கிட்டு என்கிட்ட இருக்கிறத பார்க்க மறந்துடுறோம். இது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் சொல்கிறார், மேன் ஆல்வேஸ் சீஸ் வாட் ஹி டசன்ட் ஹாவ், நாட் வாட் ஹி ஹேஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். நம்ம எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் உண்டு. அதனால தான் சஃபரிங். அவன் ஒரு கார் வாங்கிட்டான், என்கிட்ட இல்லை. அவன் வாங்கினா அவன்கிட்ட காசு இருக்குது, வாங்கணும்னு சொல்லிட்டு நாம் தப்பு செய்ய ஆரம்பிப்போம். இப்படியெல்லாம் போயிட்டே இருக்குது. அதான் சுவாமிஜி சொல்கிறார்,
அந்த வேதாந்தம் உள்ளே வந்தாக்கா நமக்குள்ளே இருக்கக்கூடிய பெட்டினஸ் வில் கோ அவே. பெரிய மனுஷன் ஆகிடுவோம், மனிதர்களாவோம். நம்ம சுவாமிஜி ஒருத்தர் வேடிக்கை ஒரு கதை சொல்லுவார். ஒரு ஊருக்கு பக்கத்தில் ஒரு காடு இருந்தது. காட்டில் ரொம்ப திக்கு ஃபாரஸ்ட், அது நிறைய மிருகங்கள்லாம் இருக்குது, சிங்கம் புலியெல்லாம் இருக்குது. என்ன பண்ணுனாக்க நைட்டு அது வந்து இவங்க ஆடு மாடெல்லாம் வச்சுருவாங்க, இதை இழுத்துட்டு போயிடும் அடிக்கடி. அப்புறம் வந்து அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க இன்ஃபார்ம் பண்ணி பார்த்தாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ரிப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வந்து ஒன்று அவங்க வர்றப்போ இது உள்ளே போயிடுது, யாருமே பார்க்கவே முடியறதில்ல. கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து அந்த காட்டை சுற்றி நெருப்பு வச்சுட்டாங்க. நெருப்பு எரியுது. உள்ளே இருக்கக்கூடிய சிங்கம், புலி, நரி, நாய் எல்லாம் பறந்து ஓடி போச்சு வேறு இடத்துக்கு அப்படின்னு ஒரு கதை. லைக் தட் நமக்குள்ள, நம்ம மனசுக்குள்ள அந்த வேதாந்த தத்துவம் அப்படிங்கிற நெருப்பை வச்சா, பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்வார், ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதிய ததா அப்படிம்பார். ஞானாக்னி வந்ததுன்னாக்கா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அஞ்ஞானம் என்னென்ன இருக்கோ எல்லாம் எரிஞ்சு போயிடும். சர்வ கர்மாணி, நல்லது கெட்டது எல்லாம் கடந்த நிலைக்கு நீங்கள் போயிடுவீங்க அப்படி சொல்லுவார். அந்த மாதிரி பற்று, இந்த காமம், கோபம், பற்று, பேராசை இவை எல்லாம் மனத்திலிருந்து விலகும். எப்போ அந்த சேறு போயிடுச்சுனாக்கா, அந்த சேறு விலகிவிட்டால் காந்தம் ஊசியை இழுத்து கொள்கிறது. மனசு சுத்தமானாலே போதும். வள்ளுவர் சொல்வார், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் அப்படின்பார். ஆன்மீக வாழ்க்கை, இந்த மனித வாழ்க்கையில், ஆன்மீக வாழ்க்கைன்னு இல்லை, மனித வாழ்க்கையின் லட்சியம் என்ன அப்படின்னாக்க மனசு சுத்தம் பண்ணுறது தான். அது ஆயிட்டாலே போதும், எல்லா அறங்களும் வந்து சேரும் அப்படின்னு அவர் சொல்வார். அந்த மாதிரி மனம், இந்த காந்தம் ஊசியை இழுத்துக்கொள்கிறது, அதாவது இறை காட்சி கிடைக்கிறது. மனம் தூய்மை அடைந்தால் இறைவனின் திருக்காட்சி கிடைக்கும். மனசு இப்போது மோசம் இந்த சென்ஸ் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஆசைகள் இருக்குது, கோபதாபங்கள் இருக்குது, என்னென்னமோ இருக்குது, எதிர்பார்ப்புகள் இருக்குது, வாசனைகள், வாசனா காமனா அப்படின்னு சொல்லுவாங்க பெங்காலியில். வாசனானாக்கா சீடு, காமனானாக்கா ஸ்ப்ரவுட், எல்லாமே இருக்குது. அதனால் அந்த உண்மை சுரூபம் நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படி சொல்கிறேன். ஸோ அந்த மனம் தூய்மை அடைந்தால் இறைவனின் திருக்காட்சி கிடைக்கும். அதை சொல்லிவிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். காய்ச்சல் கண்டிருக்கிறது, உடம்பெல்லாம் நீர் வேறு கோர்த்திருக்கிறது, இதில் வெறும் கொய்னா மாத்திரையால் என்ன பலன்? காய்ச்சல், சிவியர் காய்ச்சல் வந்தாக்கா உடம்பெல்லாம் வந்து நீர் கோத்துக்கும். நீர் ஏன் கோக்குதுன்னாக்கா, காய்ச்சல் வர்றப்போ எல்லா பார்ட்ஸும் வந்து வேலை செய்கிறது வந்து கொஞ்சம் ஸ்டம்பிள் ஆகிடும். கிட்னி கூட ப்ராப்பராக வேலை செய்யாது. கிட்னி சரியாக வேலை செய்யலைனாக்கா உடம்புல நீர் கோத்துக்கும். இது வந்து நார்மல் மெடிக்கல் ரீசன் இல்லையா, டாக்டர்ஸுக்கு தெரியும். கிட்னி தான் ரொம்ப, இன்னும் சொல்லப்போனால் ஒரு டாக்டர் என்கிட்ட வந்து சொன்னார், ஹார்ட்டை விட கிட்னி ரொம்ப முக்கியம் சார் அப்படின்னு சொன்னார். ரெண்டுமே முக்கியம் தான் இல்லை. அது ஏன் சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்னு கேட்டதுக்கு, அதனால தான் ஹார்ட் 1 வச்சார், கிட்னி 2 வச்சார் அப்படின்னு சொன்னார் அவர். இட் மே பி ட்ரூ இல்லை. இது இல்லைனாலும் அதை வச்சு நீங்கள் வேலை செய்யலாம். அது இல்லைன்னாக்கா முடிஞ்சு போச்சு, ஹார்ட்டே பம்ப் பண்ணாது, வெடிச்சிடும். கிட்னி வேலை செய்யலைனாக்கா நீர் கோர்த்துக்கும். அந்த மாதிரி உடம்பெல்லாம் நீர் கோர்த்து இருக்கிறது, இதில் வெறும் கொய்னா மாத்திரை. கொய்னா மாத்திரைனா நம்ம பேராசிட்டமால்னு வச்சுக்கலாம். 105 டிகிரி இருக்கப்போ வெறும் பேராசிட்டமால் கொடுத்தாக்கா என்ன ஆகும்? அது ஏதாவது இன்ஜெக்ஷன் போடணும், சீரியஸாக ஏதாவது மருந்து கொடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இல்லறத்தில் இருந்து கொண்டே ஏன் கடவுளை அடைய முடியாது? நம்மகிட்ட ஏகப்பட்ட இந்த செட்பேக்ஸ், ட்ராபேக்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால முயற்சி செஞ்சாலும் அந்த முன்னேற்றம் சீக்கிரம் வரமாட்டேங்குது. அதற்காகத்தான் சாது சங்கம், அழுது பிரார்த்தனை செய்வது, இடையிடையே தனிமையில் வாழ்வது முதலியவை வேண்டும். இப்போ நீங்களாம் வாரம் வரீங்க அப்படின்னாக்கா இது வேடிக்கைக்கு வர்றதில்லை. தெர் இஸ் சம் மீனிங். இதுக்கெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து கூலி கிடைக்கும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும், அது நல்லதோ கெட்டதோ. அதான் இங்கே சொல்கிறார், சாது சங்கம், பிரார்த்தனை செய்வது. பிரார்த்தனை பற்றி சொல்கிறப்ப ஒரு ஆசிரியர் சொல்கிறார், எ பிஸி லைஃப் மேக்ஸ் ப்ரேயர் ஹார்டர், பட் எ ப்ரேயர் மேக்ஸ் எ பிஸி லைஃப் ஈஸியர். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப பிஸியாக இருக்குது, எனக்கு பிரார்த்தனை பண்ணுறது கூட டைம் இல்லைனாக்கா அந்த வாழ்க்கை ரொம்ப டிஃபிகல்ட் வாழ்க்கையாக போயிடுது.
ஆனால் பிரார்த்தனை பண்ணக்கூடிய தன்மை வந்தாக்கா ஈவன் தி பிஸியஸ்ட் லைஃப் அது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. அதை தான் குருதேவர் இங்கே சொல்கிறார், பிரார்த்தனை செய்வது. அப்புறம் இடையிடையே தனிமையில் வாழ்வது. தனிமையில் ஏன் வாழணும் அப்படின்னாக்கா, நீங்கள் சாதாரணமாக இருப்பீங்க, யாரோ 2 பேர் உங்ககிட்ட பேச வருவாங்க, அவங்க மனசில் இருக்கக்கூடிய அந்த சங்கல்பங்கள், ஆசைகள் அது இதெல்லாம் வந்து பேசுவாங்க. உங்கள் மனசும் பாதிக்கப்படும். பாதிக்கப்படாத நிலைக்கு உங்கள் மனசு இன்னும் போகலை. ஆஸ் அ ரிசல்ட் அதுக்காக தான் வந்து இந்த லாட்டு மகாராஜுக்கு வந்து ராமகிருஷ்ணன் சொன்னார், இந்த மதுக்கடை பக்கம் நீ போகக்கூடாது, ஜாக்கிரதையாருன்னு சொன்னார். இவர் போகிற பாதையில் ஒரு மதுக்கடை இருந்தது அந்த காலத்தில். அப்போ ஒன்று தான் இருந்தது, இப்போ முழுக்கவே இருக்குது. நீங்கள் எந்த பக்கம் போனாலும் அதுதான் இருக்கும். அப்போ ஒரு கடை இருந்து சொல்லிவிட்டு 8 கிலோமீட்டர் சுற்றி போனாராம் லாட்டு மகாராஜ். ஏன்? குரு மகாராஜ் சொல்லியிருக்கிறார். அங்கே போனால் இஃப் த சீட் இஸ் தேர், அது ஸ்ப்ரவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. அதனால தான் செலக்ட் பண்ணுறப்போ, உங்கள் கம்பெனி எப்படின்னு செலக்ட் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. இந்த அவர் பேர் என்ன, லியோனார்டோ டாவின்சி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். நல்ல டிராயிங் வரைவார். இயேசு கிறிஸ்துவோட பலவிதமான படங்களை வரைஞ்சிருக்கிறார். சின்ன இயேசு, பெரிய இயேசு, குழந்தை இயேசு, எல்லாம் மேரிக்கிட்ட இருக்கக்கூடிய இயேசு எல்லாம் வரைஞ்சிருக்கிறார் நிறைய. அவருக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்து தான் இயேசுவை காட்டி கொடுத்தான் ஒருத்தன், கூடவே இருந்து. எப்போவுமே கூடவே இருக்கவங்கள்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கூடவே இருந்து குழி பறிக்கிறது அதில் தான் வந்தது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் ரகசியங்களை வந்து எல்லார்ட்டையுமே சொல்லிடாதீங்க. பி வெரி வெரி கேர்ஃபுல். இந்த யூதாஸ் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான், அவன் தான் காட்டி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி இயேசுடைய லைஃப்பில் வரும். இந்த டாவின்சிக்கு ஒரு ஆசை வந்தது, இயேசுவையே வரைஞ்சிக்கிட்டே இருக்கேன், அந்த டாவின்சி எப்படி இருந்திருப்பான், அந்த இவன் யூதாஸ் எப்படி இருந்திருப்பான், அவனை வரைஞ்ச நல்லா இருக்கும் அப்படி சொல்லி ஒரு தாட். ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன வேணால் தாட்டு வரலாம் இல்லையா? அதுக்கு ஒரு மாடல் வேணும். அந்த மாதிரி ஒரு மாடல் பார்த்துட்டு தேடிக்கிட்டே இருக்கிறார். எங்கேயுமே கிடைக்கல. கொஞ்சம் கொடூரமான ஒரு ஃபேஸ் எதிர்பார்க்குறார். கடைசியாக ஒரு நாள் அந்த ஜெயில் பக்கம் போகிறப்போ அப்போ தான் ஒருத்தன் ரிலீஸ் ஆகி வரான். அவன் முகத்தை பார்த்தாக்கா இந்த வெட்டு குத்து எல்லாம் இருக்குது. பார்த்தாலே வந்து கொடூரமான ஒரு ஃபேஸ். அவனை கூப்பிட்டு, என்கிட்ட கொஞ்ச நேரம் மாடலாக வந்து நிற்க முடியுமா, நான் பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிற. இவன் இப்போ தான் ஜெயிலேருந்து வரான், பணம் வேணும், பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் யார் நோ சொல்லுவாங்க. வெரி குட், நான் வரேன் அப்படி சொல்லிட்டான். வா அப்படி சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு, இவருடைய வீட்டு மாடியில் வந்து பெரிய ஹால். அங்கே தான் வந்து இந்த இயேசு இவர் வரைஞ்ச ஃபோட்டோஸ் படங்கள் எல்லாம் வரைச்சிருக்கார். இந்த சேரில் உட்காரு, நான் பெயிண்ட்டு ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் போயிருக்கிறார். இவன் இப்படியே பார்த்துட்டே வந்தவன் அழ ஆரம்பிச்சிட்டான். இவர் பெயிண்ட் எடுத்துகிட்டு வர்றார். வாட் ஹேப்பன், வை ஆர் யூ க்ரையிங், என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஒரு 2 வயசு ஜீசஸ் ஃபோட்டோ படம் ஒன்று இருக்குது, பிக்சர், அதை காட்டு. தட் பிக்சர் அப்படிங்கிறான். நான் தான் வரைஞ்சது, ஒரு குழந்தை, அழகாக இருந்த ஒரு குழந்தை, அதை வச்சு நான் வரைஞ்சேன். அதை பார்த்து நீயே அழகாக்கா, இல்லை அந்த குழந்தைக்கு மாடலாக நான் தான் இருந்தேன் அப்போது அப்படின்னா. இது நடந்த கதை. இது ஒரு காலத்தில் நான் ஜீசஸாக இருந்தேன், இப்போ நான் யூதாஸாக ஆகிட்டேன். எல்லாமே என்னுடைய நண்பர்களுடைய விளையாட்டு. நான் சரியாக செலக்ட் பண்ணலை. ஆஸ் அ ரிசல்ட், ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஐ வாஸ் ஜீசஸ், I was a model for Jesus. Now I have become a model for Judas. What a pity அப்படின்னு அழுதான்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி. என்ன ஒரு நிகழ்ச்சி பாருங்கள். அதனால தான் தனிமையில் வாழ்வது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். சிறியதொரு வேலி இல்லாவிட்டால் நடைபாதையில் உள்ள இளஞ்செடிகளை ஆடு மாடுகள் மேய்ந்து விடும். நாமளே நம்மளை கட்டுப்படுத்திக்கல அப்படின்னாக்க யார் வந்து நம்ம மனசை கெடுப்பாங்க அப்படின்னு தெரியாது, கெட்டு போயிடும். அதனால் அது மட்டும் இல்லை, தனிமையில் வாழ்வது அப்படின்னாக்க உட்காந்து தவம் செய்கிறது அப்படின்னு அர்த்தம். தனிமையிலே இனிமை காண முடியுமான்னு பழைய பாட்டு, அதெல்லாம் பாடாதீங்க. தனிமையில் தான் உண்மையான இனிமையே இருக்குது. தபசா பிரம்ம விஜிக்யாசஸ்வ அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. தவத்தின் மூலம் அந்த உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது. தனிமையாக இருந்தால் தான். ஒரு 100 பேர் உட்காந்து வாங்க நாம் எல்லோரும் முக்தி அடையலாம் அப்படின்னு போக முடியுமா?
முக்திங்கிறது உங்களுடைய இண்டிவிஜுவல் டிசையர், விஷ். அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு தனிமையில் வாழ்வது நல்லது. இல்லாவிட்டால் இளஞ்செடிகளை ஆடு மாடுகள் மேய்ந்து விடும். நம்ம மனசில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்ச விவேக வைராக்கியமும் போயிடும். சில பேர் பேச கேட்டால் இப்போ ஒன்றும் கிடையாது. நீங்கள் இப்போ வெளியில் போகிறப்ப யாரோ கேட்பாங்க, எங்கே போயிட்டு வரீங்க? இந்த அமுத மொழிகள் கிளாஸு. அதெல்லாம் இப்போ உங்கள் 2 பேரை பார்த்து நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. பின்னாடி நம்ம வீரன் சீனிவாசன் பார்த்துட்டு, என்னப்பா இந்த வயசில் இதெல்லாம் கேட்குற, புத்தி கெட்டு போச்சா, அந்த சாமி ஓம் புத்தியும் கெடுத்துட்டு வர அப்படின்னு சொன்னாக்கா சீனிவாசனுக்கே ஒரு டவுட் வந்துடும், அப்படியா அப்படின்னு இல்லையா? நல்லா இருந்த மனசு கூட கெட்டு போயிடும். அதனால் தனிமையில் இருக்கிறது நல்லது அப்படி சொல்லி அதை படிக்கிறார். அப்போது அந்த பக்தர், அதே பக்தர் மறுபடியும் கேட்குறார், பேர் போடல. அப்படியானால் இல்லறத்தில் இருப்பவனும் இறைவனை அடைவான், அப்படித்தானே? மறுபடியும் அந்த டவுட்டு போகலை, இவ்வளோ கேட்டோம். இவ்வளோ கிளியராக சொல்கிறார். இருந்தாலும் சொல்கிறார். அப்புறம் ராமகிருஷ்ணர் சொல்கிறார், எல்லோரும் முக்தி பெறுவார்கள். மறுபடியும் இந்த இறைத்தன்மைக்கு போகிறார் கடவுள் குருதேவர். எல்லோரும் முக்தி பெறுவார்கள். வள்ளுவர் சொல்வார், உள்ளத்தார் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உளன் அப்படிம்பார். உள்ளத்தில் உண்மை இருந்தால் உண்மை வேறு ஒன்றுமே இல்லை, கடவுள் தான் உண்மை. லவ் இஸ் காட் அப்படின்னு கிறிஸ்டியானிட்டி சொல்லுது. இந்து மதம் என்ன சொல்லுனாக்கா ட்ரூத் இஸ் காட். வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ட்ரூத் ஹேஸ் லவ் ஆல்சோ. இதை நாம் புரிஞ்சுக்கணும். ட்ரூத் இஸ் காட் அப்படின்னு சொல்லுது, அங்கே லவ் இஸ் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோருமே முக்தி அடைவார்கள். அதற்கு குருவின் உபதேசத்தை பின்பற்றி நடக்க வேண்டும். தபசா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? குருக்கிட்ட உபதேசம் வாங்கிட்டு அதன்படி நடந்து போயிட்டே இருக்கணும். சுற்றி வளைத்த வழியில் சென்றால் திரும்பி வருவது சிரமமாகிவிடும். யார் யாரோ சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தாக்கா எது உண்மை எது சரி அப்படின்னு உங்களுக்கே தெரியாமல் போயிடும். குழப்பத்தில் மாட்டிக்கிட்டு எந்த பக்கம் போகிறதுனே தெரியாது. ஒருத்தன் புதுசாக பைக் வாங்கியிருக்கான், ஒரு 22 வயசு பையன், கோகுல்னு பேர். அவன் போகிறான் பைக் எடுத்துகிட்டு. பைக்கு வாங்கினாலும் உடனே காட்டணும் இல்லையா, அந்த வயசில் சர்ன்னு போயிட்டுருக்கான். ஒரு இடத்துல போனாக்க 4 ரோடு சந்திப்பு, ஜங்ஷன். அங்கே போய் நின்றுட்டு அங்கே ஒரு பெரியவர் வரார். அவர்கிட்ட கேட்குறான், கேன் ஐ கோ திஸ் வே அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் என்ன கேட்பீங்க நீங்கள்? எங்கே போகணும்? வேர் டு யூ வாண்ட் டு கோ? தட் டசன்ட் மேட்டர். கேன் ஐ கோ திஸ் வே? அவர் சொன்னார், இட் டசன்ட் மேட்டர், எனிவே யூ கேன் கோ அப்படி சொன்னார் இல்லையா? எந்த பக்கம் எங்கே போகிறதுன்னு ஒரு பர்பஸ் இல்லைனாக்கா எந்த பக்கம் வேணால் போகலாம் இல்லையா? நான் இங்கேருந்து இதுக்கு போகணும், டெல்லி போகணும், இல்லை ஹைதராபாத் போகணுனாக்கா யூ கேன் கிவ் சம் டைரெக்ஷன். எங்கே போகிறதுன்னு தெரியல. இப்போ நீங்கள் பஸ்ஸே பிடிக்க போகிறீங்கன்னு வச்சுங்க. இப்போ இந்த கிளாஸ் முடிச்சுட்டு போர்டே போடல ஒரு சிட்டி பஸ்ஸில், அதில் போய் ஏறுவீங்களா? எங்கே போகுதுன்னே தெரியாது. யூ ரிக்வயர் சம் டார்கெட் ஈவன் ஃபார் யுவர் டெய்லி லைஃப். நிறைய பேருக்கு இது தெரியாது. டெய்லி லைஃபுக்கு டார்கெட் வச்சுருப்பான். 5 இயர்ஸ் டார்கெட்டு, 6 இயர் டார்கெட்டு, 6 மந்த்ஸ் டார்கெட் எல்லாம் வச்சுட்டு டோட்டல் லைஃபுக்கு டார்கெட் இல்லாமல் எங்கேயோ காணாமல் போயிடும். ஸோ மெனி பிக் பர்சனாலிட்டிஸ் காணாமல் போயிருக்காங்க. அதனால தான் ரவீந்திரநாத் டாகூர் சொல்லுவார் ஒரு இடத்துல, இட் இஸ் நாட் அலெக்சாண்டர் ஹூ கான்கர்ட் த வேர்ல்ட் பட் த கிரேட் புத்தா அப்படின்னு சொல்லுவார். அலெக்சாண்டர் சும்மா நாட்டை ஜெயிச்சு என்ன சார் பண்ண? தூக்கிட்டு போனானே, வெறுங்கையோடு தான் போனான். அது வேறு மினிஸ்டர்கிட்ட சொல்லிட்டான், என் கையை பொட்டிக்கு வெளியில் வை. ஏன் கிங், ஏன் ராஜா அப்படின்னு கேட்டப்போ, அவ்வளோ பெரிய அலெக்சாண்டர் போகிறப்போ வெறுங்கையோடு தான் போனான்னு உலகம் பார்க்கணும்னு சொல்லி அலெக்சாண்டரே சொல்லியிருக்கான். அவன் இந்தியாவுக்கு வந்தவொடனே, இந்தியாவை பக்கத்தில் வந்தவொடனே அவனுக்கு ஞானம் வந்துருச்சு அலெக்சாண்டருக்கு. இப்போ நீங்கள்லாம் இந்தியாவிலேயும் பிறந்திருக்கீங்க. ஜஸ்ட் இமேஜின் எவ்வளோ கிரேட் நீங்கள்லாம். ஸோ அது சொல்கிற, குருவின் உபதேசத்தை பின்பற்றி நடக்க வேண்டும். சுற்றி வளைத்த வழியில் சென்றால் திரும்பி வருவது சிரமமாகிவிடும். முக்தி கிடைக்க மிகுந்த காலதாமதமாகும். அதாவது ஒரு பாதையில் போகணும். ஒருத்தன் ஒரு லேண்டு வாங்கிட்டான், ஒரு 10 ஏக்கர்ஸ். கிணறு வெட்டணும். பழைய காலத்து கதை இது, ராமகிருஷ்ணர் சொல்லக்கூடிய கதை. ஒரு இடத்துல தோண்டினா ஒரு 4 அடி தோண்டியிருப்பான். அங்கே ஒரு நண்பர் வந்தார், இந்த இடத்துல தண்ணியே கிடைக்காது, அந்த கார்னரில் போ அப்படின்னு சொல்லிட்டான். அச்சோ அப்படி சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு அங்கே போய் தோண்ட ஆரம்பித்தான். அங்கே இன்னொரு நண்பர் வந்தார். அவர், இங்கே தண்ணியே கிடையாது, உனக்கு தெரியாதா, முட்டாளாக இருக்க, இந்த சென்டரில் தோண்டு. உடனே அங்கே போய் தோண்டினான்.
இன்னொருத்தன் வந்து அதுவும் சரிப்பட்டு வர சொன்னோன்னே இன்னொரு இடத்துல போயிட்டான். இப்போ அங்கே 4 அடி, இங்கே 4 அடி, இங்கே 4 அடி, இங்கே 4 அடி, 16 அடி தோண்டி பிரயோஜனமே இல்லை. அதுக்கு கடைசியாக ஒருத்தர் வந்து சொன்னார், ஒரே இடத்துல நீ 16 அடி 20 அடி தோண்டி இருந்தாக்கா ஏதோ தனியாவது கிடச்சிருக்குமே அப்படின்னு சொன்னார். அதை போல் எல்லா பாதைகளும் உண்மை. இது ராமகிருஷ்ணன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய தத்துவம். எல்லா பாதைகளும் உண்மை. பட் வித் ஃபெய்த், வித் டிவோஷன் யூ ஹாவ் டு ஃபாலோ பண்ணாமல் ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னாக்கா, இப்போ பானையில் வந்து அரிசியும் போட்டிங்க, தண்ணியை ஊற்றிட்டீங்க, அது வேகவே இல்லை. 5 மணி நேரம் ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டு அம்மா புதுசாக வந்து இந்த பொண்ணு சமைக்கிறா, வேகவே இல்லை பாட்டி, 5 மணி நேரம் ஆயிடுச்சு. வந்து பார்த்தா அடுப்பை மூட்டவே இல்லை. என்ன ஆகும்? அதை போல தான் நம்ம ஒன்றுமே செய்யாமல் எதுவும் வரலன்னு சொன்னாக்கா எப்படி? அதான் இங்கே சொல்கிறார், சுற்றி வளைத்த பாதையில் சென்றால் திரும்பி வருவது சிரமம், முக்தி கிடைக்க காலதாமதம் ஆகும். இந்த பிறவியில் கிடைக்காமல் கூட போகலாம், பல பிறவியில் கிடைக்காமல் போகலாம், பல பிறவிகளுக்கு பிறகு வாய்க்கலாம். பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதை அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறது எதுக்குன்னாக்க, நம்முடைய சம்ஸ்காரங்களின் பலத்தினால் நமக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் ஒரு பக்கம், மற்றவங்களுடைய கருத்தை கேட்டு நமக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் இன்னொரு பக்கம். நல்லா கவனித்து பாருங்கள். 2 டைப்ஸ். யாரோ ஒருத்தர் வந்து சொல்லிவிட்டு, இது ராமகிருஷ்ணன்ட்ட போறியா ஒன்றும் கிடைக்காது, யாரோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, நமக்கு உடனே ஸ்பீடு குறைஞ்சி போயிடும். 80 கிலோமீட்டரில் போயிட்டு இருந்த வண்டி திடீர்னு 40க்கு வந்துடும். அப்புறம் யாரோ ஒருத்தர் ஒரு சத்தியபிரபானந்தம் வந்து சொல்லுவார், மறுபடியும் 80க்கு போகும். அப்புறம் வேறு யாரோ ஒருத்தர் இந்த மாதிரியே போயிட்டுருக்கும். ஸோ 2 விதமான எதிரிகள் நமக்கு உண்டு. உள்ளேருந்து வந்து தாக்குறது ஒன்று, வெளியிலேருந்து வந்து தாக்குறது ஒன்று. உள்ளேருந்து வந்து தாக்குற எனிமியை பிரார்த்தனை மூலம் நீங்கள் ஜெயிக்கணும். வெளியிலேருந்து வர்ற எனிமியை வந்து விவேக புத்தியை வச்சு ஜெயிக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதை சொல்லிட்டு பல பிறவிகளுக்கு பிறகு வாய்க்கலாம். ஜனகர் போன்றவர்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டே கடமைகளை செய்து வந்திருக்கின்றனர். ஜனகராஜாவை பற்றி சொல்லுவாங்க, அவர் கர்மயோகியாகவும் இருந்தார், ஞான யோகியாகவும் இருந்தார். விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார், ஒன்லி எ ட்ரூ ஞான யோகி கேன் பி எ ரியல் கர்மயோகி அப்படிம்பார். நான் கர்மம் மட்டும் பற்று இல்லாமல் செய்வேன் அப்படிங்கிறதெல்லாம் முடியாது. சீரியஸாக சொல்லப்போனால் அந்த ஞானத்தோடு நீங்கள் செஞ்சால் தான் கர்மயோகமே நடக்கும். இல்லைனாக்கா கர்ம பந்தம் தான் வரும். இது சாமிச்சு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஜனகர் அப்படி இருந்தார். அதுதான் வந்து கிருஷ்ணன் சொல்லுவார், தஸ்மா சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச. ராமகிருஷ்ணன் சொல்லுவார் இல்லையா, ஒரு கையால் கடவுளை பிடிச்சிக்கோ, இன்னொரு கையால் உலக வாழ்க்கையை நடத்து. மாம் அனுஸ்மர யுத்தியச்ச. ஏன்னா வாழ்க்கையில் வந்தாச்சு, குடும்பத்தில் மாட்டிக்கிட்டாச்சு, இப்போ கடமை செய்யாமல் இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது, செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த தாமஸ் ஏ கெம்பிஸ் அப்படின்னு ஒரு கிறிஸ்டியன் மாங்க், அவர் ஒரு புக்கு எழுதியிருப்பார். என்ன பேர் இங்கிலீஷில், ரொம்ப அழகான ஒரு புக்கு. அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லுவார், வேரெவர் யூ கோ யூ ஹாவ் டு கேரி ஆன் யுவர் கிராஸ் வெதர் ஸ்மைலிங்லி ஆர் மிசரபிளி. ஸ்டேட்மெண்ட்டே எப்படி பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு சிலுவை இருக்குது. சிலுவைனா நம்ம கர்மான்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வாழ்க்கை இல்லையா. இதில் பார்க்க போன சில சமயம் அதிகம் படிக்காதவங்க வசதியாக இருப்பாங்க, நல்லா படித்தவங்களும் சம்பளம் கூட சரியாக வராது. இதெல்லாம் எப்படி, என்ன ரீசன்? நிறைய படித்தா நிறைய சம்பளம் வரும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அது ஒரு பையன் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் சரியாக படிக்கிறது இல்லை. அந்த அம்மா வந்து சொல்கிறான், நல்லா படித்தா தான் பெரிய போஸ்ட்டு வரும், அப்போ தான் நிறைய பணம் வரும், படி அப்படி. உடனே அவன் சொல்கிறான், போம்மா நீ நல்லா படித்து ஒரு கம்பெனியில் எம்டி, அப்பாவும் நல்லா படித்து இன்னொரு கம்பெனியில் எம்டி, ஆனால் உங்கள் 2 பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க, எனக்கு எம்டி ஆகிற ஆசையே போயிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. சில குடும்பம்லாம் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எனிவே, ஸோ இந்த ஜனகர் போன்றவர்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டே கடமைகளை செய்து வந்திருக்கின்றனர். மாம் அனுஸ்மர யுத்தியச. கடவுளை விட்டுட்டாக்கா இதில் கலங்கி போயிடுவோம். கடவுளை மட்டும் பிடிக்கிற அளவுக்கு நமக்கு இன்னும் பக்குவம் வரல. அதனால் இதையும் செய்யணும் அதையும் செய்யணும், செஞ்சுட்டே வந்தாக்கா அதை சொல்லிவிட்டு அவர்கள் இறைவனை தலையில் தாங்கிய வண்ணம் கடமைகளை செய்தனர் ஜனகர் போன்றவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறார். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளை சொல்கிறார்,
தலையில் குடத்தை வைத்துக்கொண்டு பெண்கள் நடனம் ஆடுவது போல. இது கிராமத்துலலாம் பார்க்கலாம். சிட்டிலலாம் இப்போல்லாம் பார்க்க முடியறதில்ல. கிராமத்தில் போனாக்க இந்த கரகாட்டம், ஒயிலாட்டம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காலில் வந்து ஒரு 2 அடி குச்சியை கட்டிட்டு குச்சி மேலே நின்றுட்டுருப்பாங்க, ஆடுவாங்க பேலன்ஸ் பண்ணி. சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா இந்த கயிறு மேலே நடப்பாங்க. எவ்வளோ ப்ராக்டிஸ் வேணும் இல்லை? அது ராமகிருஷ்ணன் வந்து ஒரு சர்க்கஸை போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறார், அந்த பொண்ணு அந்த கயிறு மேலே நடக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான், அதை போல் ஆன்மீகத்துலேயும் பண்ணணும் அப்படிங்கிறார். அது சொல்கிறார், மேற்கு பகுதி பெண்களை பார்த்ததில்லையா? மேற்கு பகுதினாக்கா மகாராஷ்டிரா, குஜராத் அந்த பக்கம். தலையில் தண்ணீர் குடங்களை சுமந்து செல்வார்கள், அதே வேளையில் சிரித்து பேசியபடியே நடப்பார்கள். நமக்கே கூட வரும். அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா, பைக்கில் போகிறப்ப கூட சில சமயம் சில பேர் வந்து கையை விட்டுட்டு இப்படி இப்படிம்பாங்க. எல்லாம் கவனிக்கணும் இல்லையா? சைக்கிளில் போகிறப்ப அது ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், சைக்கிளில் போகிறப்ப ஹேண்டில் பிடிக்காமல் அவன் பாட்டு போயிட்டுருக்கான். போலீஸ் நிறுத்திட்டார். என்னடா ஹேண்டில் பிடிக்காமல் போகிறேன்? உனக்கு இது என்ன சார், இதில் என்ன இருக்குது? அது இல்லாமல் கூட என்னால் ஓட்ட முடியும், எனக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குது. அப்படியா, இறங்கு அப்படி சொல்லிவிட்டு பக்கத்துலேயே ஒரு சைக்கிள் கடை இருந்தது, அவங்ககிட்ட சொல்லி அந்த ஹேண்டிலே எடுத்துட்டார். இப்போ ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஓட்டிகிட்டு போ, உனக்கு தான் தேவையில்லையே அப்படின்னு சொல்லி. இப்போ ஹேண்டில் இல்லாமல் ஏறவே முடியாது பாருங்கள். ஏறி நீங்கள் பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் யூ கேன் லீவ் யுவர் ஹேண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இல்லை. ஹேண்டில் பிடிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த தண்ணீர் குடங்களை வச்சுக்கிட்டு பெண்கள் போவாங்க, சிரித்து பேசிக்கிட்டே போவாங்க. சர்க்கஸில் இதெல்லாம் கூட பார்க்கலாம். அதை போல் உலக வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாக்கா அந்த இறை இன்பத்தையும் அனுபவிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறார். அந்த நேரத்தில் அந்த பக்தர் அதே பக்தரா இல்லை வேற ஒரு பக்தரா தெரியாது, இன்னொரு கேள்வியை கேட்குறார். அந்த கேள்வியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.